இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னென்னா கம்போஸ்ட் பேக்ஸ்ன்னு சொல்கிறதுங்க. கம்போஸ்டிங் பண்ணுற பேக்ஸ். இப்போ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இது வந்து கவர் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ள வாட்ரு வச்சு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த மூடி வச்சா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மூடி வச்சாலும் உங்களுக்கு வந்து ஏரேஷன் இருக்கணும். இப்போ நம்ம பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள்ளேயோ ஏதோக்குள்ளே போட்டோன்னா உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகாது. ஏரேஷன் இருக்கணும் அப்படின்னா ஒரு இது இருக்கணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கோன்னா இந்த ஃபேப்ரிக்கில் வந்து இந்த பேக்கை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு நியூ கான்செப்ட்டுங்க கம்போஸ்டிங்க்கு. இப்போ கார்டனில் வந்து நீங்கள் என்ன வருதோ வேஸ்ட் வருதோ எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போது மழை வந்தாலும் சரி கீழே தண்ணி வடிஞ்சு போயிடும். இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏரேஷன் இருக்கும்போது குயிக்காக கம்போஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். கம்போஸ்டிங்கில் வந்து இது மட்டுமே இல்லாமல் நாங்கள் கம்போஸ்ட் பின்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து இது வந்து அது வந்து ஏரோபிக் டைப்பு, இதுவும் வந்து ஏரோபிக் டைப் ஆஃப் பின்ஸு. இதில் வந்து ஸ்டெய்னர் பிளேட் மாதிரி இருக்குங்க. உள்ள வந்து ஸ்டெய்னர் பிளேட் மாதிரி இருக்கும். அது கீழே வந்து ஒரு ட்ரைனர் இருக்குது. இது வச்சுட்டோன்னா நீங்கள் என்ன வேஸ்ட் வேணாலும் இப்படி போட்டுட்டு அதுக்கான பவுடர்ஸ் இருக்குது. இந்த பவுடர்ஸ் வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெயின் வராமல் இருக்கும். வெளியே கார்டன்லேயே வச்சு நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் இது வந்து டெய்லி போடுறீங்க. எப்போ போடனாலும் சரி இந்த பவுடர்ஸ் மேலே தூவி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். வெட் வேஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பவுடர்ஸுங்க. லிக்விட் போடணும். இது லிக்விட் கம்போஸ்டிங் அது கொடு. லீவ்ஸ்க்கு ட்ரை லீவ்ஸ்க்கு வந்து கம்போஸ்ட் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் வர வேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லைங்க, வெட் வேஸ்ட், அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது மாதிரி 2 டைப் இருக்குது. இது வந்து ஆனரோபிக் டைப்புங்க. இப்போ நான் காமிச்சது ரெண்டுமே. ஸோ ஏரோபிக் டைப்பு. இது வந்து வித்தவுட் ஏர் வந்து கம்போஸ்ட் பண்ணுறது. இது நீங்கள் கிச்சனுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இது 15 லிட்டர்ஸு பாருங்கள், பொக்காசி பின். இதில் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குங்க. இப்போ க்ரோ பேக்ஸ்னால் நம்மக்கிட்ட வந்து பிளாக் கலரில் இருக்குங்க. இது வந்து நாங்கள் கிலோ கணக்கில் கொடுக்குறோம் இந்த க்ரோ பேக்ஸு. இந்த பிளாக் கலரு இது நர்சரி பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, யூவி ஸ்டெபிளைஸ்டு. இது ஒரு டைப் ஆஃப் பேக்ஸு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்டிபி க்ரோ பேக்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கிற பேக்ஸு. எல்லாத்துக்கும் இதை பற்றி டீட்டெயில்டாக தெரியும். இப்போ ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே நாங்கள் லான்ச் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இது பேர் வந்து ப்ரீத்திங் க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்கிறதுங்க. இது எங்களோட ஓன் பிராண்டட் ப்ராடக்ட்டுங்க. எங்களோட ப்ரீத்திங் பேக்குங்கிற பிராண்டு, வி ஓன் திஸ் பிராண்டுங்க. இதில் நான் என்னென்னலாம் டீட்டெயில்டாக இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேப்ரிக்லால் பண்ணதுங்க. இது வந்து ஃபெல்ட் மெட்டீரியலில் பண்ண இது வந்து ஃபெல்ட் மெட்டீரியலில் பண்ண க்ரோ பேக்குங்க. இது மெட்டீரியல் வந்து ஃபெல்ட்டுங்க. இது வந்து 160 GSM வரும் பேகு. இது இருக்குங்க, அப் டு 300 to 500 GSM வரைக்கும் கொடுக்கலாம். பட் காஸ்ட் எஃபெக்டிவாக வரும்போது 160 GSM நாங்கள் கொடுக்குறோம். இதில் என்ன மெயின் அப்படின்னா, நம்ம டிஷர்ட் போடுற மாதிரிங்க. இது டிஷர்ட் போட்டால் எப்படி நம்ம நல்லா ஏரேஷன் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு பேக்குங்க. இப்போ எல்டிபி ஹெச்டிபி எல்லாம் பார்த்திங்கன்னா ஏரேஷன் இருக்காது, கீழே மட்டும்தான் ஹோல்ஸ் இருக்கும். இது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு மைக்ரோ ஹோல்ஸ் இருக்குங்காட்டி வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக உள்ளே இல்லாமல் ட்ரெயின் ஆயிரும். வாட்டர் ட்ரெயின் ஆகும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த வேர்களுகள் ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. அப்புறம் நல்லா உங்களுக்கு வேர் வந்து இந்த இடத்துல வர்ற வரைக்கும் வந்து ஆக்சிஜன் பட்டால் கட் ஆகும். கட் ஆகும்போது செகண்டரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளாரிங் ஃப்ரூட்டிங் எல்லாம் சீக்கிரமாக வரும். ஏன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி ஆகும். வேர்கள் எந்த அளவுக்கு பெருசாக நிறையா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்க, நிறைய இது எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம். பட் அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லும்போது இதுதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் மெயினாக பண்ண வேண்டியது என்ன, கீழே ஒரு பிளேட் வைக்கணுங்க. ஏன்னா இந்த வாட்டர் வந்து கீழே வரும்போது அந்த பிளேட் வச்சுட்டோன்னா அந்த பிளேட்டில் இருக்கிற வாட்டரை திருப்பி அது கேப்லரி சிஸ்டத்தில் எடுத்துக்கும். நீங்கள் வெளியூரே போகிறீங்க, இதுக்கு தண்ணி ஊற்றிட்டீங்க, கீழே ஒரு பிளேட் இருக்குது நம்மக்கிட்ட, அந்த ட்ரே வைக்கிறோம். அந்த ட்ரேயில் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஒரு நாளுக்கான வாட்டர் கீழே இருக்கும், அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இந்த இதில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு போடுறதுக்கு கொடுக்குறோம். கீரை பேக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 300 GSMங்க. இது ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ப்ரைஸிங் இஸ் பிட் மோர், பட் இட்ஸ் நாட் அஃபோர்டபுள். இது வந்து சும்மா ஒரு அழகு பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். பட் நிறையா நீங்கள் யூஸ் பண்ணணும், நிறைய எடுத்து பண்ணணுன்னா 160 GSM வந்து பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் வேரியஸ் கலர்ஸ் இருக்குங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஹெச்டிபி எல்டிபின்னு போனீங்கன்னா ஒரே கலர் தான் இருக்குது. நம்ம கலர்ஸ் ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் உங்களுக்கு உங்களோட
எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். அவங்க இல்லை பார்த்திங்கன்னா இது கீரைக்குன்னு தனியாக போடுற இந்த பேக்ஸுங்க. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏரேஷனில் வந்து ஏர் பாட்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஏர் பாட்ஸில் வந்து we have 2 types of air pods. ஒன்று வந்து ஆர்டினரி வித் ஸ்டெய்னர் பிளேட் மட்டும் இருக்கும், கீழே இருக்கும் ஏரேஷன் பார்ட்ஸு. அடுத்து வந்து ரிசர்வாயர் சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ரிசர்வாயர் சிஸ்டத்தோடு வரும். கீழே நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணி ஹைட்ரோபானிக்ஸ் மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். வாட்டரிங் சிஸ்டத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே வாட்டர் கொடுத்துக்கலாம், மேலே அது கேப்லரி சிஸ்டத்தில் எடுத்துக்கும். அந்த மாதிரி 2 டைப் இருக்குது, ஆர்டினரி அண்டு ரிசர்வாயர் டைப். இது இன்றைக்கி மார்க்கெட்டில் இது இஸ் த பெஸ்ட்டு பார்ட் இன்வென்டட் பை த யூரோப்பியன்ஸ். இங்கே வந்திருக்கு. இது ஒரு 6-7 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குங்க. இப்போ தான் ஃபெமிலியர் ஆகிட்டு வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே உங்களுக்கு காட்டுற கார்டனில் வந்து டீட்டெயில்டாக இது எப்படி ப்ரொடக்ஷன் வந்திருக்குங்கிற டீட்டெயில் வந்து மேலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ இத்தனை நேரம் நம்ம ஷாப்போட அவுட்லெட்டாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோங்க. இப்போ இது இல்லாமல் நானே வந்து டைரெக்டாக என்னோடய மாடி தோட்டத்தை நாங்கள் பராமரிச்சுட்டு வரேன். நான் மாடி தோட்டத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஷாப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஹாபிஸ் வந்து போன்சாயிங்க. நான் ஒரு 40 இயர்ஸாக வந்து இந்த போன்சாய் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சின்ன பையன்லேருந்தே எனக்கு இந்த பெரிய மரத்தை சின்னதாக வளர்த்தணும்னு ரொம்ப ஆசை. அந்த இதில் 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹாபி தான் என்னை வந்து இந்த இதுக்குள்ளே தெளிச்சு. நான் ஒரு என்ஜினியராக தான் இருந்தேன். 15 இயர்ஸ் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் பண்ணினேன். பட் எனக்கு நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலினால எங்களுக்கு இது மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டுனால இன்ஜினியரிங்கை வந்து இன்சர்டட் இன்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் டூயிங் இட். அங்கே எப்படி காப்பர் அலுமினியம்னு ஒரு காம்போசிஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் பஞ்சகாவிய ஜீவாமிரத்தில் ஒரு காம்போசிஷனுங்க. அதில் போட்டால் வேறு மாதிரி வரும், இதில் போட்டால் விளைச்சல் வரும் நல்லா. அதே இது தான் வைக்கிறோம். பட் எல்லாமே இன்ஜினியரிங் தான். இட்ஸ் a மாடர்ன் இன்ஜினியரிங் வாட் வி ஆர் டூயிங் அண்ட் ஐ இன்சர்டட் எவ்ரிதிங் இன்டு இட். அதில் தான் இந்த க்ரோ பேக்ஸு இந்த மாதிரிலாம் நியூ டைப் ஆஃப் பண்ணது நாங்கள் எல்லாமே. இப்போ இது டீட்டெயில்டாக வந்து நம்ம மேலே போய் நம்ம கார்டனில் போய் பார்க்கலாம். இந்த ஏர்பாட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பாட்லேயே வந்து நீங்கள் ஆரஞ்சஸ் வளர்த்தலாம். அதுக்கான இது அது காரணம் வந்து ஏரேஷன் தான் முக்கியம். அந்த ஏரேட்டட் பார்ட்ஸ் தான் இது. அது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக இந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது செவந்தி, இது பார்த்திங்கன்னா இந்த பூவே பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் இன்றைக்கி கிராஃப்டட் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குதுங்க. அதனால் கார்டனில் வந்து நீங்கள் எது வேணால் வளர்த்தலாம், ஆப்பிளும் கூட வளர்த்தலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அட்வான்ஸாக வந்துருச்சு. நீங்கள் கிராஃப்டட் பிளான்ஸாக பார்த்து கரெக்டாக போட்டிங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஸ்வீட் லெமனுங்க. இது மட்டும் இப்போ தான் தலைஞ்சிட்ருக்கு. இப்போ சீசன் முடிஞ்சுது இதுக்கு. இது பார்த்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இப்போ தான் ஃப்ளாரிங் எடுத்திருக்கு, இது கொடுக்கலாம். அதே மாதிரி இது ஒரு ஆரஞ்சஸ்ஸு, இதுவும் இப்போ தான் பூ எடுத்துருக்குங்க. இது வந்து இலந்த பழம் வந்து ஹைப்ரிடுங்க. இது இப்போ இதுதான் போன்சாய்ஸுங்க. இது வந்து பெரிய ஒரு மரத்தை வந்து சின்னதாக வளர்த்துறது, அடினியம்ஸ்ன்னு சொல்கிறது, ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாரிங் ட்ரீஸ் தான். இது வந்து டெசர்ட் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாதுங்க. 2-3 நாளைக்கு ஒருக்கா வாட்டரிங் விட்டால் போதும். போன்சாய்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சூட்டபிளான ஒரு ட்ரீ வந்து அடினியம் பிளான்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சார் இது வந்து சொல்லப்போனால் இது ஒரு க்ரீன் ஹவுஸ் போட்டாலே இந்த அட்மாஸ்ஃபியர் வரும். பட் இருந்தாலுமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது பெனிஃபிட் என்னென்னா பயோடைனமிக் கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு ஃபெர்டிலைசிங் பண்ணுறோம். இப்போ எப்படி நம்ம கல்யாணத்துக்கு வந்து டைம் பார்த்து ஒரு பண்ணுறோமோ, ஒரு முகூர்த்தம் இருக்குது, இது இருக்கும்போது 6 to 8 நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைமிங் வச்சு நம்ம பண்ணுறோம். அது நல்ல நேரத்தில் அது பிளான்டரி கோஆர்டினேஷன் வரும்போது பாசிட்டிவ் ரேஸ் உங்களுக்கு கொடுக்குறனால அந்த டைமில் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி பெரியவங்க வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் இருக்குங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு பஞ்சாங்கம் இருந்து கல்யாணம் பண்ணுறோமோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் பஞ்சாங்கம் தனியாக யூஸ் பண்ணுறோம். விவசாய அக்ரிகல்ச்சர் அண்ட் பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படின்னா கரெக்டான டைமிங்ஸ் வந்து கணிச்சு வச்சுருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தந்த டைமில் வந்து இப்படி இந்தந்த டைமில் இது போடணும். மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் இருக்குங்க. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் மேல் நோக்கு நாளில் வந்து உங்களுக்கு விதைகளை போடுறதும், கீழ் நோக்கு நாளில் வந்து நாற்றுகளை நடுறதும், இதுதான் நம்மளோட பாரம்பரிய டைப். இது தாங்க. இதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் பண்ணி இந்த டைமில் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இது வந்து கீழ்நோக்கு நாட்களுங்க. இந்த கீழ்நோக்கு நாட்களில் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி 11 மார்ச்சில் இருக்கோம், 14ஆம் தேதி வரைக்கும் கீழ்நோக்கு நாட்கள். அது வரைக்கும் வந்து நீங்கள் நாற்றுகள் நடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் விதைகள் தான் போடணும். அப்புறம் உரங்கள் எப்போ போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். அப்போ
ஒரு சன், மூன், எர்த் அண்ட் சேட்டர்ன் இந்த 4 பிளானட்டரி கோஆர்டினேஷனில் தான் நம்ம எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க. நம்மளுக்கு எல்லா அந்த பாசிட்டிவிட்டியும் அந்த ரேஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. பிளான்ஸ் ஒன்லி டேக் எனர்ஜி ஃப்ரம் தோஸ் பிளானட்டரி கோஆர்டினேஷனில் பாசிட்டிவ் எனர்ஜிஸில் எடுக்குது. அப்போது அதுக்கான உணவுகள் வந்து அந்த டைமில் தான் அது எடுத்துக்கும். அப்போ அந்த அதில் போட்டிருக்கோம் இது எப்போ நீங்கள் உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் இந்த இதில். அது அந்த டைமில் நீங்கள் அது கொடுக்கும்போது என்னென்னா அது அப்சார்ப்ஷன் டக்குன்னு எடுத்துக்கும். ஏன் நீங்கள் முன்னாடியே போட்டால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். முன்னாடியே போடலாம், போடுறதுனால தப்பு கிடையாது. பட் நீங்கள் நிறைய எக்ஸஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அது கீழே போயிடும், ப்ராப்பராக அதனால் எடுக்க முடியாது. அதனால் அந்த டைமில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் உடனே எடுத்துக்கும். சரி, இந்த மர விதைகள் சப்ளை பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த தீவன விதைகளில் இது ஒன் ஆஃப் தி விதைங்க. அசோலான்னு சொல்கிறது இந்த மாட்டுக்கு வந்து ப்ரோட்டீனுங்க. இது ப்ரோட்டீன் ஃபுட் ஃபார் அனிமல்ஸு, கேட்டில்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே சாப்பிடுங்க. இது வந்து A to Zன்னு சொல்கிறது. இது A to Zன்னா அசோலா அப்படிங்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு தாவரம் வந்து இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த ஒரு தாவரம் வந்து இது தானுங்க. இது வந்து அசோலா ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கே தான் வந்து ஃபஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா பிளான்டேஷனும் ஸ்டார்ட் ஆனதுங்க. இது வந்து என்னென்னா அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்கல. ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னு காரணம், இது ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது வளரும். இது வந்து இந்த ட்ரை சீட்ஸ் மாதிரி அவைலபிலிட்டி கிடையாது. இது அப்படியே அது க்ரீனாக இருக்கணும். அப்போ சிட்டிக்குள்ளே வந்து இது ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்க இப்போ ரொம்ப. ஏன்னா தோட்டத்து சைடில் எங்கேயோ வச்சுட்ருக்காங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்து போடுறதெல்லாம் ப்ராப்ளம். ஓவர் நைட் டெலிவரினா நாங்கள் கொரியரில் கொடுத்துருவோம். நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். அளவு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மெயினாக இது நிறையா பேர்த்துக்கு யூஸ் இருக்குங்க. ஆனால் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க. நாங்கள் இது சப்ளை பண்ணுறோம். ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் நாங்கள் டெய்லி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது, கொடுக்கலாம். அது ரொம்ப குட் ஃபார் அனிமல்ஸுங்க. இது மெயினாக இந்த மாட்டுகளுக்கு வந்து நல்லாயிருக்குங்க, பால் கறவை வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நார்மலான ஒரு போன்சாயிங் ட்ரீங்க. இது வந்து ஒரு 1.5 அடி 2 அடிக்கு போகிற போன்சாயை வந்து இது ஒரு 20 வருஷமான மரத்தை வளர்த்திருக்கோம். இதையே 20 வருஷம் ஆச்சுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இது பால் வர்ற வெரைட்டிஸுங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஆலமரம். இதுவும் ஒரு 25 இயர்ஸ் ஆன ஒரு ஆலமரம்ங்க. இது அரச மரம். இப்போ இந்த மாதிரி ஒரு போன்சாய் வெரைட்டிஸ் இருக்கிறதுல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மேமிஸ் பண்ணுறேன். மேமிஸுங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக பண்ணுறது. பெரிய இது வந்து 1 அடி 2 அடி பண்ணால் அதில் வந்து சின்னதாக பண்ணுறது. வாங்க அது காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னதாக வளர்த்துறதுங்க, ரொம்ப சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துறது. இது பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த டைப்பு இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் அடினியம்ஸ்லேயே பெருசு பார்த்தீங்க, அதுலேயே வந்து நாங்கள் சின்னது பண்ணியிருக்கோம், சின்னதாக இது பண்ணுறோம். இது ஒரு ஹாபீஸ், அவ்வளோதாங்க. ஹாபீஸுங்கிறது வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மைண்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு இது. எப்படி அவதார் படம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம அந்த அது ஜேம்ஸ் கேமரூன் டைரெக்ஷனில் உள்ளே போய் நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இது ஒரு ஹாபிங்க. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா, அதுக்குள்ளே ஆழ்ந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி இது. அதனால் இந்த ஹாபீஸை வந்து எல்லோரும் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு எப்போ வேணால் அதுக்கான வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு கொடுக்குறேன். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி சாயில்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் நாங்கள் டீட்டெயில். இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் தான் இன்றைக்கி வேர்ல்டுங்க. எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துருச்சு, தட்டுனா வந்துடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து டைம் இருக்குது, அந்த டைமில் தான் வரும். ஒரு 3 months பீரியட் தான் தக்காளினா அந்த டைமில் தான் வரும். பட் அதையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேச்சரோட ஒன்றி வாழ்ந்தால் தான் பண்ண முடியும். மொபைல் ஃபோனும் இம்பார்ட்டண்ட்டு, இது இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி வேர்ல்டில். இதை பற்றி தெரிஞ்சிட்டா தான் இது எப்படி வந்ததுன்னு தெரியும். இது தெரிஞ்சிக்காமல் மொபைல் மட்டும் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து வில் பீன் டு கிரேட் ட்ரபிள். அதனால் எல்லோரும் இந்த கார்டன் இங்கே பண்ணி அதில் என்ன மாதிரிலாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது ரியல் வேர்ல்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாட் ஓன்லி செல்ஃபோன் இஸ் த வேர்ல்டு, we have also a small world we can create in our house, that is called home garden. You can do it. இல்லத்தரசிகள் வந்து இந்த மாடி தோட்டங்களை பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் நிறைய டிவி சீரியல்ஸ்னு வந்துருச்சு, எல்லோரும் அதில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு சீரியல் 2 சீரியல் மட்டும் பார்த்துட்டு மீதி நேரங்கள் இது கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் நிறைய டைப் ஆஃப் உண்மையான ரியாலிட்டி வேர்ல்டுக்கு வந்துடுவீங்க. ஒரு பூச்சி வந்தால் என்ன பண்ணுறது, அதே மாதிரி நம்மளுக்கு மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கிறது எப்படிங்கிறது நம்ம உடம்புக்கும் அதே மாதிரி அது சொல்லி கொடுக்கும். நம்ம இதை பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம உடம்பை பார்த்துக்க முடியும். நிறைய அட்வான்டேஜஸ் இதுக்குள்ளே இருக்குங்க. வரும்போது மட்டும் இந்த பிளான்ட்ஸை வளர்த்துறதுனால மட்டும் நம்ம வளர்த்துறோங்கிறது மட்டும் கிடையாது, இல்லாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது எப்படின்னு அது டியூன் அப் பண்ணோம்.
உங்கள் மைண்டு வந்து டெய்லி ஷார்ப்பாக இருக்கும். என்ன பண்ணலான்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது, மெயினாக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாடி தோட்டங்களில் இல்லை நீங்கள் கார்டன் பண்ணும்போது மெயினாக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு மன நிம்மதிக்கு விட உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இன்சர்ட் ஆகும். அந்த இதையும் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும், பெரிய உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அது நீங்கள் எல்லோரும் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க.